வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்கிருக்க வினாத்தால் வவுனியா தெற்கு வலய கல்வியத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் 7வது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள். வினாத்தால் சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன். அந்த மாற்றத்தோட கடைசியாக அந்த வீடியோ எல்லா வகுப்பு அந்த எல்லா வினாத்தாள்களும் விளங்கப்படுத்தப்பட்ட பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போடுவேன். அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வினாத்தாள் வேணும் அப்படின்னு சொன்னால் பகுதி 1A இந்த வீடியோவில் எப்போதுமே அப்படி தான் வீடியோ முழுமையாகின பிறகு தான் டிஸ்கிரிப்ஷன் கிளியர் பண்ணுவேன். அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வீடியோ வேணும்னா முதலாவது வீடியோ பகுதி 1A இந்த வீடியோவில் கட்டாயம் வினாத்தாள் இருக்கும். வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ, கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன், என்னுடைய யூடியூப் வழியில் மட்டும்தான் கல்வி கேட்கின்ற மாணவனா, இல்லை என்னோடது நேரடி வகுப்பு மாணவனா, இல்லை ஜூம் கிளாஸில் கல்வி கேட்கின்ற மாணவனா, அல்லது எனது பாடசாலை மாணவனா அப்படின்றத தெளிவாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும்போது தான் நீங்கள் யார் பார்க்குறீங்க, எந்தெந்த விதத்தில் என்னுடைய வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோட நீங்கள் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளணும். சில மாணவர்களுக்கு இவ்வாறும் கல்வியை தொடரலாம் அப்படின்றது தெரியாமலே இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த விடயங்களை நீங்கள் உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொள்ளும்போது அவைகளுக்கும் ஜூம் கிளாஸ் தொடர்பான விவரத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. எனது இந்த வீடியோ எனது ஜூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ ஜூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஜூம் கிளாஸில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை தான் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கற்றுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்களும் எனது ஜூம் மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் அது தொடர்பான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, வாங்க கேள்விக்குள்ளே போவோம். 7வது வினா, விளையாட்டுப் போட்டி ஒன்றில் முதல் நிரையில் 10 மாணவர்களும் 2வது நிரையில் 16 மாணவர்களும் 3வது நிரையில் 22 மாணவர்களும் என்றவாறு நிற்கின்றனர். ஸோ இதில் எப்படி மாணவர்கள் நிற்கிறியம் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு சின்ன ஒரு படம் மாதிரி கீறினா இந்த கேள்வியை யோசிக்கிறது சும்மா இருக்கும். ஒரு 1வது நிரை, 2வது நிரை, 3வது நிரையில் நிற்கிற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை கொஞ்சமாக கூடிக்கொண்டு வருது. எப்படி கூடிக்கொண்டு வருதுன்னா 1வது நிரையில் 10 மாணவராம், 2வது நிரையில் 16 பேராம், 3வது நிரையில் 22 பேர் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு நிரைக்கு நிரை கூடிக்கொண்டு போகுது. 10, 16, 22. ஸோ அடுத்தது 28 இருக்க போகுது. என்ன இந்த கூட்டல் விருத்தி இந்த ஐடியாவில் பார்த்தா அப்படி தான் இருக்க போகுது. அப்போ நான் அதை ஒரு விருத்தியாக எழுதுகிறேன். எழுதிப்போம். நாங்கள் விடைய வேணுமெண்டா வேறு இடத்துல எழுதுவோம். இது அந்த கேள்வியை சிந்திக்கிறதுக்கான இடமாக வைத்துக்கொள்வோம். எங்களுடைய ஆன்சர் சீட்டில் எழுதலாம், ஒரு சிக்கலும் இல்லை. ரைட், ரோமன் இலக்கம் 1க்கு போவோம். என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம். 1வது வினா, தொடரின் பொது வித்தியாசத்தை எழுதுக. பொது வித்தியாசம்னா அந்த 1ஆம் உறுப்புக்கும் 2ஆம் உறுப்புக்கும் இடையில என்ன வித்தியாசம், 2ஆம் உறுப்புக்கும் 3ஆம் உறுப்புக்கும் இடையில என்ன வித்தியாசம். ஸோ அந்த வித்தியாசம் பொதுவாக இருந்தால்தான் அது பொது வித்தியாசம். அந்த இடைவெளி சமனாக இருக்கணும். 2 இடைவெளி தான் பொது வித்தியாசம் உண்டு என காட்டுகன்னா இந்த 2 வித்தியாசத்தையும் கழித்து 2 இடத்துலையும் வித்தியாசம் கண்டு ஆகவே பொது வித்தியாசம் 2ன்னு சொல்லணும். ஆனால் பொது வித்தியாசம் என்று சொல்லிட்டு தான் கேட்டிருக்கு. ஸோ D சமன் ஒரு உறுப்புல இருந்து அதுக்கு முன்னுக்கு இருக்கிற உறுப்பை கழிப்போம். 16ல இருந்து 10 கழிச்சா 6. அப்போ 1வது கேள்வி எங்களுக்கு முடிஞ்சு. ரோமன் இலக்கம் 2வது வினா, 10வது நிரையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது? 10வது நிரையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை இந்த விருத்தி இந்த 10ஆம் உறுப்பாக இருக்கும். இதுதான் விஷயம். அதாவது இது எத்தனையாம் உறுப்பு, இது இத்தனையாம் உறுப்பை காண சொல்கிறாங்களோ, இல்லை இத்தனை உறுப்புகள் இந்த கூட்டுத்தொகையை காண சொல்கிறாங்களோ, இல்லை இது எத்தனையாம் உறுப்புண்டு காண சொல்கிறாங்களோன்றதுல நம்ம கவனம் எடுக்கணும். இங்கே கேட்கப்படுறது 10வது நிரையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. 1வது நிரையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 1ஆம் உறுப்பு, 2வது நிரையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 2ஆம் உறுப்புண்டா. 10வது நிரையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 10ஆம் உறுப்பு. T10 காணும். கூட்டல் விருத்தியை பொறுத்த வரைக்கும் 2 சூத்திரம் இல்லை, சரி 3 சூத்திரம் என்று வச்சுக்கொள்வோம். SN TN சூத்திரம். TN சூத்திரம் எடுத்துக்கொண்டோம்னா என்னாம் உறுப்புக்கான சூத்திரம் A + n-1 × D. நான் எழுதுறது உங்களுக்கு தெரியுது, அது இந்த ஃபோட்டோ இந்த வீடியோக்குள்ள மறை. TN = A + n-1 × D அப்படின்றது TN சூத்திரம்.
அதே மாதிரி எஸ்என் சூத்திரம் எஸ்என் சமன் n/2 முதல் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை a + l என்ற சூத்திரம் தான் மெயின் சூத்திரம். இந்த எல்ன்றது எண்ணாம் உறுப்பு, என்ன n உறுப்புகளில் கடைசி உறுப்பு எண்ணாம் உறுப்பாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அதை பிரதியிடும்போது ஏற்கனவே a என்னும் ஒரு ஏயும் சேர்ந்து தான் 2a + n-1 × d அப்படின்றது எஸ்என் இந்த இரண்டாவது சூத்திரம். இந்த மூன்று சூத்திரமும் தெரிந்தால் பொதுவாக இந்த சூத்திரமும் போதும். இந்த சூத்திரங்கள் தெரிந்தால் நாங்கள் கேள்வி கூட்டல் விருத்தி தொடர்பான கேள்வியை கிளியராக செய்யலாம். இங்கே 10ஆம் உறுப்பு கேட்டிருக்கு. ஸோ டிஎன் சூத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். டிஎன் சமன் சூத்திரம் எழுதுங்கணும் முழுசாக பிரதியிட்டபடியே எழுதுறையில் டிஎன் சமன் a + n-1 × d. அப்போ டி 10 கேள்விடுது. அப்போ எண்ணுக்கு பதிலாக 10 போட்டுக்கண்டா a வந்து முதலாம் உறுப்பும் 10 n-1 10 - 1 9 நீங்கள் வேகமாக போடலாம். இல்லை நான் பிரதியிட போகிறேன் 10 - 1 தர டி நாங்கள் கண்டிருக்க மாறும். பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கலாம், அடைப்பு நீக்கியும் சுருக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கினோம்னா 10 உள்ளுக்குள்ளே 9 வரும். 9 தர 6 பெருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டி போட்டு பெருக்கிறதில்ல. சில இடங்களில் அந்த இவ்வளவு தூரம் கவனமாக பிரதியிட்டு அந்த கூட்டி போட்டு பெருக்கின நாடி அநியாயத்துக்கு போல வந்த கணக்குகள் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ பெருக்கல் ஃபர்ஸ்ட் போட் மேத்ஸ் விதி, அதனால தான் பிரேக்கெட் இல்லாமல் போட்டிருக்குது. ஸோ நாங்கள் பெருக்கினோம்னா அது 54 54 10 64. ஆகவே இந்த நிறையில் இந்த மாணவர்களின் எண்ணிக்கை 10வது நிறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 64 மாணவர்கள், இல்லை 64 பேர். ஸோ அந்த கேள்விக்கு ஒரு அழகு கொடுத்தா நல்லா இருக்கும். ரைட், அடுத்தது 3வது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். 3வது கேள்வி 94 மாணவர்கள் எத்தனையாம் நிறையில் நிற்பார்கள்? இது வேறு மாதிரி கேள்வி. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அடுக்கி கொண்டு போகிறோம். 10வது நிறையில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை 64 பேர் தான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ஒரு கட்டத்தில் 94 மாணவர்கள் நிற்கிறாங்க. ஒரு நிறையில் 94 மாணவர்கள் நிற்கிறாங்க. அவங்க எத்தனையாவது நிறையில் நிற்கிறாங்கன்றது தான் கேள்வி. ஸோ இதை நாங்கள் இது எத்தனையாம் உறுப்புன்னு நமக்கு தெரியலை. ஸோ இது எத்தனையாம் உறுப்புன்னு தெரியலைன்னா நாங்கள் ஒரு எடுகோல் எடுப்போம். இது எண்ணாம் உறுப்புன்னு எடுத்து இந்த முறை எங்களுக்கு எண்ணாம் உறுப்பு தெரியும், அது எத்தனையாம் உறுப்பு இந்த எண் தெரியாது. ஸோ என்ன காரணம்டா அதே டிஎன் சூத்திரத்தில் டிஎன் சமன் a + n-1 × d என்ற அந்த சூத்திரத்தில் இந்த முறை பிரதியிடும்போது டிஎன்னுக்கு பதிலாக 94 வந்துடும். 94 சமன் a முதலாம் உறுப்பு 10 எண் தெரியாத நாடி இந்த முறை வேகமாகவும் n-1க்காக பிரதியிடலாது. n-1 தான் d வந்து r. இது ரெண்டு விதமாக இந்த சமன்பாடு, இது ஒரு எண்ணிலான ஒரு சமன்பாடு தான் உருவாகிருக்கு. போன முறை அப்படி இல்லை. இந்த பக்கம் ஒரு கோவை எண் கோவை அதை சுருக்கினா விட. ஆனால் இந்த முறை பிரச்சனை எண் வந்து வேறு இடத்துல இருக்கிற ஒரு தெரியாக்கணியமாக இருக்கிற ஒரு சமன்பாடு உருவாக்கியிருக்கு. இந்த சமன்பாடை நம்ம தீர்க்கணும். என்ன காணணுமெண்டா அதை நாங்கள் வந்து தீர்க்கணும். இதை ரெண்டு விதமாக தீர்க்கிறதுக்கு வழி இருக்குது. ஒன்று அடைப்பு நீக்கி பிரேக்கெட் இல்லாத சமன்பாடாக மாற்றி போட்டு என்ன தீர்க்கிறது. ரெண்டாவது இது அப்படியே செய்யலாம். இந்த 10 கூட்டுற 10 அங்கால போனால் கழிக்கும், பிறகு பெருக்கிற 6 அங்கால போனால் பிரிக்கும், பிறகு கழிக்கிற 1 அங்கால போனால் கூட்டும். ஸோ அந்த மாதிரியும் என்ன தீர்க்கலாம். பொதுவான பிள்ளைகள் அடைப்பு நீக்கி தீர்க்கிறது தான் வழக்கம், அது பழகிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் தீர்த்து விடுறேன். இந்த பிரேக்கெட்டை உடைக்கணும். பிரேக்கெட்டு வெளியில் யார் பெருக்கி இருக்குன்னா இந்த 6ம் இந்த சகமும் வெற்று தான். சக 6ஆல் பெருக்கணும். சக 6ஆல் பெருக்கினா அந்த பிரேக்கெட் நீங்கள் சக 6n சய 6 வரும். 6n மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும், இல்லை ஒரு இடம்பெலம் மாற்றுவோம். இடம்பெலம் மாற்றினா கணக்கு செய்கிறதுக்கு கிளியராக இருக்கும். 10 சக 6n சய 6 சமன் 94. இந்த 6n மட்டும் இங்கால வச்சுட்டு மற்ற எல்லாரையும் அங்கே அனுப்புகிறேன். 94 சக 10 அங்கே போனால் சய 10, சய 6 அங்கே போனால் சக 6. 100 92 வரப்போகுது. 6n சமன் 90 சுருக்குங்கோ. ஸோ என்ன காணணும்னா ரெண்டு பக்கமும் 6ஆல் வகுப்போம். 6ஆல் வகுத்தோம்டா n சமன் 15. n சமன் 15 விடையை கொடுத்துட்டு போயிடாது. கட்டாயம் இந்த விடையில் அந்த கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கணும். என்ன கேள்வி கேட்டது? மொத்தம் எத்தனையாவது நிறையில் 94 மாணவர்கள் நிற்பார்கள்னா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். 15வது நிறையில். ஆகவே 15வது நிறையில் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியாக கேட்கணுமெண்டா இந்த லீடர் ஒரு ஆள் நிற்கிறார் அப்படி என்ன மாதிரி எடுத்துக்கொண்டு இருந்தோம்டா நாங்கள் சில நேரம் ஒரு ஆளை கழிச்சு போட்டு தான் இந்த சூத்திரத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கும். ஏன்னா லீடர் வந்து இந்த கூட்டல் விருத்திக்குள்ளே அமையாமல் இருக்கலாம். ஏன்னா லீடர் இருக்கிறதால இது வந்து கூட்டல் விருத்திக்குள்ளே அமையாமல் இருக்கலாம். ஸோ லீடரை கழிச்சு போட்டு
நாங்கள் காண வேண்டி இருக்கலாம். சில லீடரோட வேறு ஒரு கூட்டல் விருத்தி உருவாக்க வேண்டியும் இருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி ஒன்றும் சொல்லல, இங்கே இருக்கிறபடி கதைச்சாச்சு. ரைட். வினா இலக்கம் 4. பாடசாலையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 1350 ஆகும். மொத்தமாக 1350 பேர் இந்த ஸ்கூலில் இருக்கிறாங்க. மொத்தமாக 20 நிறைகளில் அங்குள்ள மாணவர்களை ஒழுங்குபடுத்த முடியும் என அதிபர் கூறுகின்றார். இந்த கூற்றில் கொஞ்சம் கவனம் வேணும். நானும் முதல்ல இந்த கூற்றை வாசிக்கும் போது சாதாரணமாக கடந்து போனேன். பிறகுதான் இந்த கூற்றை உத்து நோக்க வேண்டி வந்தது. என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்கள் இதில் பெரிய ஆர்கியூமெண்ட்டை முன்வைச்சாங்க. ஸோ அதிலேருந்து தான் நான் இந்த கூற்றை உற்று நோக்கும்போது அது அவங்க சொல்கிறது சரியென்ற மாதிரி வந்துச்சு, நான் சொல்கிறது பிள்ளைன்ற மாதிரியும் அவங்க சொல்கிறது சரியென்ற மாதிரியும் வந்துச்சு. அங்குள்ள மாணவர்களை ஒழுங்குபடுத்த முடியும் என அதிபர் கூறுகின்றார். இனி அதிபரின் கூற்று உண்மையானது அல்ல என காரணங்கள் 2ல் உண்டு. சரி இல்லை பிள்ளை, அதிபர் கூற்று சரியோ இல்லை சரியில்லையோ அப்படின்றத காரணங்களுடன் கூறணும். சும்மா அதிபர் கூறினா சரியாக தான் இருக்கும், இல்லை அவர் கூறினா அவருக்கு என்ன கணிதம் தெரியும், கணிதம் சார் சொன்னால் தான் சரியாக இருக்கும், அப்படி சொல்லலாது. நாங்கள் காரணத்தோட முன்வைக்கணும்னா என்ன செய்யணும், மொத்தமாக இங்கே இருக்கிற மாணவர்களை நாங்கள் ஒழுங்குமுறையில் அடுக்கி கொண்டு வரோம். அதிபர் சொல்கிறார் 20 நிறைக்குள்ள இந்த மாணவர்களையும் அடுக்க முடியும் அப்படி என்று சொல்கிறார். 20 நிறைகளில் அங்குள்ள மாணவர்களை ஒழுங்குபடுத்த முடியும். ஸோ நம்ம 20 நிறையில் மாணவர்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு எங்களுக்கு எத்தனை பேர் தேவை அப்படின்னு காணணும். மொத்தம் 20 நிறைகளில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை தான் கேள்விப்படுது. ஸோ இங்கே எதிர்பார்ப்பது S-னா இல்லை S20 T20 S20 வேணும். ஸோ SN சூத்திரம். ஆனால் 20ஆம் உறுப்பு தெரியாத நாடி நம்மகிட்ட கண்டு போகலாம். 20ஆம் உறுப்பு தெரியாததால் நான் SN இந்த 2வது சூத்திரத்தை பயன்படுத்துகிறேன். SN = n/2 2a + n-1 × d என்ற சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். S20 காண போகிறோம் பிள்ளைகள். அப்போ எண்ணுக்கு பதிலாக 20 போகிற நாடி இங்கேயும் 20 × 2 தர a 10 n-1 வேகமாக போடுறேன் 20 19 தர d 6. ப்ரெக்கெட்டுக்குள்ளே சுருக்கணும். ப்ரெக்கெட்டுக்குள்ளே 2 பெருக்கள் இருக்குது, அந்த 2 பெருக்களையும் செய்கிறேன். வெளியில் வெட்டக்கூடியதாக இருக்குது, வெட்டுறேன். வெட்ட முடியாட்டி வெட்டக்கூடாதா 10. இது 20 வரப்போது, அதை பெருக்கினா 120லேருந்து 6 கழிச்சா 144 114 114 20 ப்ரெக்கெட் முடிய போது என்னடா கூட்டி முடிய போது 134 134 10ஆல் பெருக்கினா 1340 பேர் 20 நிறைகள்லையும் மாணவர்களை நிறுத்தணும். 20 நிறைகளையும் ஃபில் பண்ணணுமெண்டா எனக்கு 1340 பேர் தேவை. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிறது 1350 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் கூட இருக்கிறாங்க. ஸோ அதுவேற்ற கூற்று சரியோ பிழையோ? சரி. ஏனெண்டா இந்த 20 நிறைகளையும் நிரப்புறதுக்கு 1340 பேர் தேவை. ஆனால் எங்களோட பள்ளிக்கூடத்தில் 1350 பேர் இருக்கிறதால அதிபர் சொன்னவர் 20 நிறைகளையும் நிரப்புறதுக்கான மாணவர்களின் எண்ணிக்கை போதுமானது என்று சொல்லியிருந்தால் இந்த கூற்று அதிபர் இந்த கூற்று சரி. பட் அதிபர் இதை சொல்லலடா, நானும் இதைத்தாண்டா விட கொடுத்தான். அதிபர்கிட்ட கூற்று சரி. ஏனெண்டா 1340 பேர் என்று இருக்கிறாங்க, 1350 விட கூடத்தானே. 1350 பேர் இருக்கிறாங்க, 1350ன்றது கூட. ஆகவே அதிபர்கிட்ட கூற்று சரி என்று சொன்னேன். ஆனால் அந்த பிள்ளைகள் இந்த ஆர்கியூமெண்ட்டை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன், நீங்கள் சரியோ பிள்ளையோ ஒன்று இருக்கா பாருங்க. பாடசாலையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 1350 ஆகும். மொத்தமாக 20 நிறைகளில் அங்குள்ள மாணவர்களை ஒழுங்குபடுத்த முடியும். 20 நிறைகளில் மொத்தமாக அங்குள்ள மாணவர்களை ஒழுங்குபடுத்த முடியுமெண்டா இந்த கூற்றின் அர்த்தம் என்னண்டா 20 நிறைகளில் முழு மாணவர்களும் வந்துடுவியம். ஸோ எஞ்ச மாட்டியம் ஒருத்தர் கூட வெளியில் நிற்க இல்லாது, முழு பேரையும் உள்ளுக்குள்ளே அடக்கிடலாம் அப்படி என்ற இன்னமும் ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் மாறி யோசித்து அதுக்கேற்ற மாதிரி விட கொடுத்தாலும் பிழை சொல்லலாது. ஆனால் உண்மையான அர்த்தம் அதுதான் வருது பிள்ளைகள் பாருங்க. மொத்தமாக 20 நிறைகளில் அங்குள்ள மாணவர்களை ஒழுங்குபடுத்த முடியும் என அதிபர் கூறுகின்றார். இப்போ நாங்கள் வழக்கமாக பார்க்குற கேள்வி எப்படி இருக்குமெண்டா, எங்கள் இந்த பாடசாலையில் 1350 பேர் இருக்கிறோம், 20 நிறைகளில் மாணவர்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு பாடசாலையில் உள்ள மாணவர்கள் போதும் என்று அதிபர் கூறுகின்றார். இந்த கூற்று சரியோ புளியோண்டா நாங்கள் வழக்கமாக கதைச்ச கதை. நாங்கள் கதைச்ச கதையின்படி பார்த்தா அதிபர் சொன்னது இப்படி இருந்தால்
1350 பேர் இருக்கிறதால எனக்கு 1340 பேர் போதும். ஸோ 20 நிறைகளை ஃபில் பண்ணிடலாம். 20 நிறைகளுக்கு போதுமான மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படி என்று புரிஞ்சு கொள்ளலாம். பட் இந்த முறை அதிபர் சொன்ன கூற்று கொஞ்சம் வித்தியாசம். அதிபர் சொன்ன கூற்று என்ன சொல்லுதுண்டா, 20 நிறைகளில் அங்குள்ள மாணவர்களை ஒழுங்குபடுத்த முடியும் என்று சொன்னால் அங்கே மீதமாக மாணவர் இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு அந்த சான்ஸ் இல்லாமல் மறுக்கப்படுது. அவன் வெளியில் நிற்கிறான். 20 நிறைகளில் முழு மாணவரும் வந்துட்டு வந்து பிரின்சிபல் சொல்கிறார். ஆனால் ஒரு 10 பேருக்கு இந்த 20 நிறையில் 10 பேருக்கு இடம் இல்லை. ஸோ உண்மையாக இந்த கேள்விக்கான விட இதுக்கு பின்னால் தான் இந்த கேள்விக்கான விட ஆகவே அதிபரின் கூற்று தவறானது என்று தான் வரும். அதிபரின் கூற்று தவறானதுன்றதான் சரி. இல்லை சார் நாங்கள் அந்த மற்ற மாதிரி வழக்கமான புரிதலோடு புரிஞ்சு கொண்டுட்டோம்டா மாற்றிக்கொள்ளுங்க. பொது வித்தியாசம் நேரடியாக மனசாலேயே சொல்லக்கூடியதாக இருக்கிறதால அதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி தான் கிடைக்கும். ரைட். அடுத்த டிஎன் சூத்திரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சூத்திரத்துக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இங்கே 64 பேர் நேரடியாக பிரதியிட்டு காணக்கூடியதாக இருக்கிறதால செய்கவழியோட விடை இருந்தால் 2 புள்ளி கொடுக்குறேன். அடுத்தது இந்த முறை டிஎன் சூத்திரத்தை தான் பயன்படுத்தணும் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, பிரதியிடலுக்கு ஒரு புள்ளி, தீர்த்து அந்த விட 15வது நிறையில் பிரதியிடல் அங்கே இருக்குது இந்த இடத்துல, இந்த பிரதியிடலுக்காக ஒரு புள்ளி வரும். தீர்த்து என் சமன் 15 என்று சொல்கிறதோடு இல்லை 15வது நிறையில் அப்படி என்று சொல்கிறதோடு சேர்த்து ஒரு புள்ளி கொடுங்க. மொத்தத்தில் 6 புள்ளி, மிச்சம் இருக்கிற 4 புள்ளியும் இங்கே கொடுப்போம். எஸ்என் சூத்திரத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி, அதில் பிரதியிடுறதுக்கு ஒரு புள்ளி, அது 1340 அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி. இந்த சமநிலையோடு சேர்த்து இந்த கூற்று தவறானது என்று சொன்னிருந்தால் மட்டும்தான் 2 புள்ளியும் கொடுங்க. சமநிலை இல்லைன்னா அந்த 2 புள்ளியும் கழிக்கப்பட வேண்டும். அதை கொண்டு தமிழில் சொல்லியிருக்கலாம். 1340 பேர் எங்களுக்கு தேவை 1300 பேர் 340 பேரை தான் இந்த குழுவில் அடக்கலும். ஆனால் எங்கள்கிட்ட பாடசாலையில் 1350 பேர் இருக்கிறியம். ஆகவே 10 மாணவர்கள் தவற விடுபடுவியம். ஆகவே அதிபரின் கூற்று தவறானது என்று இதே விடயத்தை தமிழ்லையும் சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்க. கிட்டத்தட்ட தான் ஸ்கீம் புள்ளிகள், மிக துல்லியமான ஸ்கீம் இல்லை. சில நேரம் இந்த ஒரு புள்ளி வேறு எங்கேயும் பகிரப்பட்டிருக்கலாம்.